Welcome to sscutiecrafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஏழுக்காய் கூட்டு. இதை சூரிய குழம்புன்னு சொல்லுவாங்க, கதம்ப குழம்புன்னு சொல்லுவாங்க, பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு பூமிக்கு அடியில் விளையிற கிழங்கு வச்சு பண்ணலாம், செடியில் மரத்தில் விளையிற காய்கறியை வச்சும் நம்ம பண்ணலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகளே பண்ணுறது. இன்னைக்கு 7 வகையான காய்களை வச்சு எப்படி குழம்பு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவலாக நமக்கு வந்து டாக்டர் செஃப் தாம் அவங்க வந்து சொல்லித்தர போகிறாங்க ஒரு ரெசிபி. பொங்கல் காய்கறி குழம்பு தான். அவங்கள ஃபஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ஜி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல்ஸ் சொல்லலாம். ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். அதில் ரஷ்யா பொங்கல் 3 பொங்கல் வருது. எல்லோருக்கும் எல்லா பொங்கலும் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பொங்கல் காய்கறி குழம்பு. மோஸ்ட்லி இந்த பொங்கல் டைமில் நாட்டு காய்கறிகள் ரொம்ப பாப்புலராக கிடைக்கும். மொச்சையிலேருந்து, பச்சை மொச்சையிலேருந்து, வெள்ளை மொச்சையிலேருந்து, அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், நாட்டு அவரைக்காய், பட்டாணி, இது மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து கிடைக்கும். அந்த நாட்டு காய்கறிகள் நீங்கள் இதை தான் எடுத்துக்கலாம். எந்த காய்கறி வேணும் நாட்டு காய்கறி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வாழைக்காய் யூஸ் பண்ணுவோம், கருணைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணுவோம், அவரைக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம், மஞ்சள் பூசணிக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம், அது மாதிரி இப்போ கொண்டைக்கடலை யூஸ் பண்ணியிருக்கோம், பச்சை மொச்சை யூஸ் பண்ணியிருக்கோம், வெள்ளை மொச்சை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பொங்கல் அன்றைக்கி ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. சாதாரணமாக இதையும் வந்து சூரிய பகவானுக்கு வெள்ளை பொங்கல் செஞ்சுட்டு இது வைப்பாங்க. அந்த எப்படி வைப்பாங்கன்னா, அந்த பாத்திரத்தில் வந்து மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு கழுத்தில் வந்து மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. அந்த மஞ்சளில் கயிறு கட்டி அந்த மஞ்சள்லேயே வந்து அந்த மஞ்சள் கொம்பு வைப்பாங்க. இந்த பாத்திரத்துக்கு வைப்பாங்க, அது மாதிரி பொங்கல் பாத்திரத்துக்கும் வைப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு, பழைய காலத்து ஒரு டிஷ்ஷு இந்த பொங்கல் குழம்புன்றது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் நான் சொன்னேன். எவ்வளோ அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல். சப்போஸ் 100 கிராம்னா எல்லா காய்கறியும் 100 கிராம். 1 கை வெங்காயம், 1 கை தக்காளி பழம், தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் அண்ட் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. நிச்சயம் அது அளவு தான். நீங்கள் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க. நாங்கள் வந்து 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அதுக்கு தான் கை பக்குவங்கிறது. அந்த அளவு சொல்கிறத தான் நான் செய்யுது, அது அப்படியே ஒரு டேஸ்ட் வந்துடுது கரெக்டாகவே. நான் ஊற்றி இருக்குது நல்ல எண்ணெய். வாசனை சும்மா டாப் டக்கர் அந்த அளவுக்கு வாசனை நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. போடுங்க கடுகு. Too many cooks spoil the broth சொல்லுவாங்க. Still we give best food for you. இதில் காஞ்ச மிளகாய், பெருங்காயம், வெந்தயம் கொடுங்க. வெந்தயம், கருவேப்பிலை இல்லை எதுவும். ஓகே, இது போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் காஞ்ச மிளகாய் வதக்கிடுச்சு. அதே மாதிரி கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஃபுல்லாக பொரியல. இப்போ தான் சத்தம் கேட்க பாருங்கள், பொரியல் சத்தம். எஸ், பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுல வெங்காயத்தை போடுறேன். சூப்பர், பொரிஞ்சிடுச்சு. போடுங்க, வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் போடுங்க. சூப்பர், நல்லா வதக்கிக்கோங்க. கிழங்கு வகைகள் நான் சொன்ன சக்கரவள்ளி கிழங்கு, கருணைக்கிழங்கு, அது 2 போட போகிறோம். போடுங்க. போடுங்க. அதை வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். போடுங்க. முக்கியமானது இதில் அரைக்கிறதுக்கு மிளகாய், தனியா, மிளகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தண்ணி தெளித்து, தேங்காய் வேணும்னு ஆப்ஷன், தேங்காய் வேணாலும் பார்த்துக்கலாம், வச்சு இது மாதிரி
அரைச்சி வச்சுக்கிறோம். இது சாதாரணமாக நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழுக்காய் கூட்டு அப்படின்னு. அதில் வெங்காயம் தக்காளி போடவே மாட்டாங்க. இந்த பொங்கல் கூட்டுக்கு வெங்காய தக்காளி இருக்குது. ஸோ அதனால் இதை அரைச்சி வச்சுக்கிட்டோம். இந்த அரைவை தான் நம்ம அதை சேர்க்க போகிறோம். இதில் பெஸ்ட் பார்ட் நெல்லிக்காவும் சேர்க்க போகிறோம். முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்க்க போகிறோம். நெல்லிக்காய்க்கு ஒரு டேஸ்ட்டு, வைட்டமின் சி ஃபுல்லாக இருக்குது. அதில் டேஸ்ட் நல்லா இருக்குது. சாப்பிட சாப்பிட அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கடைசியில் தண்ணி குடிக்கும்போது அந்த அளவுக்கு அந்த நெல்லிக்காய் நல்லாயிருக்கும். இப்போ கருணைக்கிழங்கும் சக்கரவள்ளி கிழங்கு போட்டாச்சு. இப்போ மீதியெல்லாம் போட்டுடலாம். வாழைக்காய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன காய் இருக்குது? கத்திரிக்காய் போடுங்க. அப்புறம் மஞ்சள் பூசணி போடுங்க. அவரைக்காய் போடுங்க. வாழைக்காய் போட்டுருங்க. அப்புறம் வேக வச்சு போடலாம். போட்டுருங்க. அவரைக்காய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த அரைச்சல் எப்படி போடுறேன் சார், நல்லா வச்சுக்கோங்க. சூப்பர். ஓ, எண்ணெய் வந்து அதனால தான் அவ்வளோ ஊற்றுனீங்களா? நான் ஸ்டார்டிங்கில் எதுக்கு அவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு பார்த்தேன். இவ்வளோ காயெல்லாம் வதக்கக்குள்ள என்ன தேவை இல்லையா? கரெக்டாக. இப்போ அது அரைச்ச மசாலா போடுங்க. இது அப்படியே சொன்ன அளவு அப்படியே போட்டுருங்க. கைதட்டு போடுங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க. சூப்பர். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. சூப்பர். கராத்தே மாஸ்டர் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மட்டும் கொடுங்க. நல்லா வதக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த கொண்டைக்கடலை மொச்சையை போடுங்க. அதையும் போடுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, நீங்கள் ஒன்றும் மிக்ஸ் பண்ணுங்கள். புரியுதா? நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். நெல்லிக்காய் இப்போ ஆட் பண்ணணும். போட்டுங்க. நெல்லிக்காய் போட்டுங்க. அரிஞ்சது தான். அரிஞ்சது போட்டுங்க. அரிஞ்ச நெல்லிக்காய் போடுங்க. நெல்லிக்காய் போடுறேன். போடுங்க. நீங்கள் மோஸ்ட்லி எல்லா சமையலும் கல்லுப்பு தான். கல்லுப்பு தான். இப்போ நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக. கல்லுப்புக்கு ஒரு டேஸ்ட்டு, கைமணத்துக்கு ஒரு டேஸ்ட்டு. மஞ்சள் போடுங்க. போதும். இந்த மிளகாத்தூள் காரம் பத்தலை இருக்குது. இந்த மிளகாத்தூள் அப்படியே போட்டுருங்க. 3 டீஸ்பூன். போதும். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஆமாம், போடுங்க. உப்பு போடுங்க. காமிங்க. எவ்வளோ இல்லை. ஐயோ, காமிங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க. அதில் எவ்வளோ போடுங்க. காமிங்க. இப்போ போதும். போடுங்க. கல் உப்பு இல்லை, அதனால யாரையும் ஜாஸ்தி தெரியும். எனக்கு கல் உப்பு ரொம்ப அளவு தெரியாது. ஓகே, இப்போ என்ன தண்ணி ஊற்றுங்க. போதும். காமிங்க. இன்னும் கொஞ்சம் வேண்டாம். ஊற்றுங்க. போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை புளி தண்ணி விடுங்க. அது போதும். விட்டுருங்க. புளி கரைசல் தான். ஒரு எலுமிச்சை அளவு புளி. ஓகே, சூப்பர். என்ன பண்ணுறீங்க, மூடி போட்டுருங்க. உப்பு இன்னும் கொஞ்சோண்டு போடலாம். உப்பு பத்தலை, கொஞ்சமாக. கம்மியாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக. போதும். கரெக்டாக இருக்கும். ஓகே, வந்துடுச்சு. கரெக்டாக இருக்கு. ஏன் மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை மிளகாலாம் இப்போ போடலாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாய் அங்கே இருக்குது, எடுங்க. உடச்சி போடுங்கலாம். உடச்சி போடுங்க. ஐயா, ஓகே, ஃபைன். ஓகே, போடுங்க. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இது போடுங்க. முடி போடுங்க. வாவ், வாசனை சூப்பராக இருந்துச்சு. இதுக்கும் வந்து என்ன காய்கறி நம்ம வந்து கொண்டைக்கடலையும் மொச்சைக்கொட்டையும் வேக வச்சிட்டோம். அதனால் இந்த இதுக்கும் 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். ஒரு கலக்கலான பொங்கல் காய்கறி குழம்பு. நான் சொன்ன பானையை மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுக்கு மஞ்சள் கயிறு கட்டி அது வைப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கும் வைப்பாங்க. அதே மாதிரி சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ இல்லைன்னா வெள்ளை பொங்கல் சொல்லுவோம், அது வைக்கிறதுக்கும் அது மாதிரி மஞ்சள் கயிறு வைப்பாங்க. இந்த குழம்பு அதாவது நடு வீட்டில் படைப்பாங்க. அதை 5 சாதம் பண்ணிவிட்டு நடு வீட்டில் படைச்சிட்டு அந்த நடு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு கரும்பில் வைப்பாங்க. இந்த மஞ்சள் செடியும் இல்லை வைப்பாங்க. வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து இந்த பொங்கல்னு சொல்லும்போது யாருக்கு அப்படின்னா உழவர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டி. இன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்லை. அது அவங்க உழுதாதான் நம்மளுக்கு வந்து ஒரு நெல்லும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. அதனால் உழவர்களுக்கு அதே மாதிரி நேச்சுரலில் பார்த்திங்கன்னா ஒன்று விவசாய மக்களுக்கு, இன்னொன்று வந்து வர்ண பகவானுக்கு,
மூணாவது வந்து சன் காட், சூரியனுக்கு வர்ணனுக்கு ப்ளஸ் விவசாயிகளுக்கு தான் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலே நடக்குது. ஸோ ஒரு வாட்டி ஒரு ரீகேப் பார்த்துடலாம். பாத்திரம் வச்சுட்டு என்ன பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். ரீகேப் சொல்லுங்கள் நீங்கள். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகா, வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி, தக்காளி, வெங்காயம் அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, மஞ்சள் பூசணி, மஞ்சள் பூசணி, கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, நெல்லிக்காய், கருணக்கிழங்கு அது போட்டோம், கிழங்குல அது போட்டோம், நெல்லிக்காய் போட்டோம். அப்புறம் வேக வச்சதுல வந்து மொச்சையும் கொண்டக்கடலையும் போட்டோம். பச்சை போடல, அது கிடைக்கல, அதனால இது போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, புளி தண்ணி. புளி தண்ணி, ஆமா. ஃபர்ஸ்ட் காயை வேக வச்சுட்டு அப்புறமா புளி தண்ணி ஊற்றணும். அதாவது புளி தண்ணி கரைச்சல் வைக்கும்போது சாம்பாருக்கு வந்து என்ன பண்ணுறோம், வேக வைக்கிறோம் புளி தண்ணி இந்த குழம்புக்கு கண்டிப்பாக தேவை. இந்த தக்காளி இன்க்ரீஸ் பண்ணதால புளியை கம்மி பண்ணிட்டோம். ஸோ அதனால் சாதாரணமாக புளி அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. அதுக்கு மாதிரி அதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணது புளி பாதி தக்காளி பாதி யூஸ் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு டாப் நாச், கலகலாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட்டு காய்கறி எல்லாமே குக் ஆகிடுச்சு. கிழங்கு வகை, அதாவது கருணக்கிழங்குன்னு சொல்லும்போது ஹார்ட் வெஜிடபிள், கொஞ்சம் குக்கிங் டைம். அதே மாதிரி வாழைக்காய், அந்த அரைச்சி விட்டுருக்கோம்ல, அது அரைச்சி விட்டது வந்து அது எந்த, அது ஃபஸ்ட்டு போடணுமா, மிடில் போடணுமா, நடுவில், அதாவது காய்கறிலாம் வதக்கிட்டு அரைச்சி வைப்போம். காய்கறிலாம் வதக்கிட்ட பிறகு அரைச்சி போடணும். அப்போ என்ன ஆகிடும்னா அந்த எண்ணெய் பதத்தோட அந்த இது இழுத்துக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். திருப்பி அரைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய், தனியா, மிளகு, அதே மாதிரி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதை போட்டு அரைச்சிருக்கோம். நம்ம தேங்காய் போடலை, இல்லை தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம். சாதாரண தேங்காய் போடலைன்னா 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் போட்டு அன்றைக்கே சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு அருமையான பொங்கல் காய்கறி குழம்புன்னு சொல்லலாம். இது வெண்பொங்கலுக்கு ஒரு கலக்கலை செம்மையாக இருக்கும். வெண்பொங்கலுக்கும் அந்த காய்கறி போட்டும், அதே மாதிரி தயிர் சாத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இட்லி தோசை சாப்பிடும்போது இதை ஊற்றி சாப்பிட்டோம்னா, அதாவது ஊற வச்சு அந்த மொச்சக்கொட்டையோடு சாப்பிட்ணும், அந்த கொண்டக்கடலோடு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு. அது வெரி ஹெல்த்தி ஆக்சுவலாக. ஏன்னா மொச்சை கொண்டக்கடலாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது ஸோ சம்சியூஸ் மீல்னு சொல்லலாம். இது வந்து சாதத்தை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சரி, பொங்கல் வச்சு சாப்பிடும். பொங்கலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் ஆக்சுவலாக. பொங்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்சியூஸ் ஃபுட். ஏன்னு சொல்கிறோம், அதில் மிளகு, சீரகம், ஜிஞ்சர், கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, அதே மாதிரி அரிசி சேர்ந்துருக்கு. அதே ஒரு சம்சியூஸ் ஃபுட். அதே மாதிரி தான் பிரியாணி, எல்லாமே கலந்து பிரியாணி வந்து ஒரு ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு ரிச்சான பொங்கல் குழம்பு. டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த ஊதிய பழத்தில் இருக்கும். இந்த காய்கறியோட வெந்துடுச்சு. நான் இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். வாவ், ஆயிடுச்சு. அடேங்கப்பா, ஊறுது சொல்லுவாங்க. ஊற்றுங்களே இப்போ, இல்லை கரண்டி எடுத்து ஊற்றுங்க. எதுவும் நல்ல குழையவும் இல்லை, நல்லாவும் வெந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்புகிறேன் இது சாப்பிட்டதுலையும் போட்டு சாப்பிடலாம் இருக்குல்ல. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. பர்ஃபெக்ட், சூப்பர். ஐ டோல்ட் யூ நோ, டாப் நாச். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன சுத்தா, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காய்கறி வந்து எவ்வளோ அழகாக வந்துருப்பாங்க. புளி போட்டு வச்சோட பா வச்ச ஊறுது.
சூப்பராக இருக்குது. சுடுதோ. நான் காரம் கொஞ்சம் குறைச்சலாக போடுவேன். இது லைட்டாக தூக்கலாக இருக்கும், அவ்வளோதான். எங்கள் ஹஸ்பண்டுக்குலாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் எம்மியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. இவங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணாங்க. அந்த டைமில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெள்ளம் போட்டால் சரியாயிடும். அவ்வளோ வெள்ளம் லாஸ்ட்டாக இறக்குறப்ப. இல்லை காரம் அதிகமாகிட்டுனா வெல்லம் போடலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா, கொஞ்சம் உப்பு போட்டால் கூட இது வராது. புளிப்பு சேர்க்கலாம். காரம் ஜாஸ்தியாக கொஞ்சம் புளிப்பு சேர்க்கலாம். ஆல்ரெடி உப்பு கரெக்டாக இருக்குது, ஜாஸ்தி உப்பு போட்டுடும், புளிப்பு சேர்க்கலாம். அதே டைமில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திங்கன்னா காரம் அடிச்சிடும். அதான் இன்னொரு டவுட், இப்போ நம்ம இனிப்பு ஏதாவது செய்யக்குள்ளேயும் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறாங்க, இனிப்பு தூக்கி கொடுக்கும். இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் காய்கறி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம். நம்புறோம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் எடுத்துலாமே, எடுத்து ஒரு பாத்திரம் கொடுங்க. அந்த கிளாஸ் நல்லா இருக்கு. கண்ணாடி பவுல்டா, கண்ணாடி பவுல் கொடுத்தோம்ல, இவ்வளோ பெருசு. sscutiecrafts சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.